வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிவிகே எம்எல்ஏக்கள், டிவிகே மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ நன்றி தெரிவிக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களை தொகுதி வாரியாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிவிகே மினிஸ்டர் ராஜ்மோகன் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினது இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ராஜ்மோகன் என்ன பேசியிருக்காருன்னா, சிஎம் விஜய் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நானும் ஏதாவது பேனா கொடுப்பாரு, எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கேன், எம்எல்ஏ ஆயிட்டேன், சரி பேனா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போனேன். எல்லாரும் சல்யூட் வைக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சல்யூட் வைக்கிறாங்க. சரி எம்எல்ஏனால சல்யூட் வைக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் சேரில் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழையுடைய பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு வாடகை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசித்த என்னை அமைச்சராக்கிய பெருமை விஜய் அவர்களே சேரும், டிவிகே தலைவர் விஜய் அவர்களே சேரும் அப்படின்னு ராஜ்மோகன் பேசியிருக்காரு. இதில் என்ன தெரியுமா டிபேட்டு? ஏழைய அமைச்சராக்கின பெருமை அப்படிங்கிற வார்த்தையை ராஜ்மோகன் பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு வாடகை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது யோசித்த என்ன மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற வார்த்தை தான் டிபேட்டாக மாறி இருக்கு. ஏன்னா ராஜ்மோகனுடைய அஃபிடவிட்டில் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி இருக்குது. 1.5 கோடி. இவருக்கு 50 பவுன் நகை, அவருடைய மனைவி பேரில் 50 பவுன் நகை, இதெல்லாம் கணக்கு காமிக்கப்பட்டிருக்கு. இது தவிர 1.5 கோடி அசையும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 1.5 கோடி 2 கோடி சொத்தை வச்சுட்டு அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு வாடகை எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததாக சொல்கிறீங்க உங்களை அப்படின்னு டிபேட்டு. கேவி குப்பம் எம்எல்ஏ காலில் செருப்பு கூட போடாமல் பஸ்ஸில் வந்தார், அவர்கிட்ட கார் இல்லை அப்படின்னு மீடியா பரப்புனாங்களே. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே அப்படின்னு எலெக்ஷன் அஃபிடவிட்டில் சொல்லப்பட்டிருக்கு. செருப்பு கூட போட காசு இல்லை, வாங்க காசு இல்லை, பஸ்ஸில் தான் வராரு அப்படின்னு. எதுக்காக இப்படி ஒரு நரேட்டிவு? 2 நாளைக்கு முன்னாடி அது பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. இப்போது டிவிகே மினிஸ்டர் ராஜ்மோகனுடைய பேச்சு டிபேட்டாக மாறி இருக்கு. இது மாதிரியான நரேட்டிவெல்லாம் செட் பண்ணாமல் மக்களுக்கான அரசியலை செஞ்சாலே மக்கள் உங்கள் பக்கம் தான் நிற்பாங்க. இது மாதிரி நரேட்டிவை செட் பண்ணுறதை விட்டுட்டு அமைச்சர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் வருது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எல்லாரும் அப்டேட் ஆகணும், சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாரும் வச்சுக்கணும், டீ கடையில் மட்டும் இவ்வளோ நாள் நம்ம பேசணும், இனி சோசியல் மீடியாலையும் எல்லாத்தையும் பேசணும், சோசியல் மீடியா தான் இந்த தேர்தல் முடிவுக்கே காரணமாக அமைஞ்சிருக்கு, அந்த சோசியல் மீடியாவில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு ஸ்டாலின் அட்வைஸ் பண்ணார. அதுபோக என்ன சொன்னார் அப்படின்னா, டிவிகேவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சி சரி ஒரு ஓட்டை டிவிகேவுக்கு போடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டவங்க தான் அதிகம், டிஎம்கேக்கு வர வேண்டிய ஓட்டு டிவிகே ஜெயிக்காதுன்னு நினச்சி எல்லாரும் ஒரு ஓட்டா டிஎம்கேக்கு போட வேண்டிய ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. டிவிகே ஆட்சி சரியில்லை அப்படின்னு மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த டயலாகை பேசியிருந்தா கூட லாஜிக் இருக்குது. ஆட்சி அமைச்சு 1 வாரம் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது தான் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு டிவிகேக்காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது 2. 3வது, விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடர் இருக்காருல்ல ரிக்கி ரதன் பண்டிட், அவர் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் சொல்கிறாரு 2029 மோடி ஜெயிக்கிறது கஷ்டம், மோடி ஜெயிக்க மாட்டார், 3வது ஒரு பெரிய அணி உருவாக்கும், அந்த 2029 காலகட்டத்தில் மிக உச்சபட்ச யோகத்தில் விஜய் இருப்பார் அப்படின்னு விஜயுடைய ஜோசியர் பேசியிருக்காரு. இப்படி தான் 2019 மோடி ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ரிக்கி ரதன் பண்டிட் தான் பேசியிருக்காரு. 2019 மோடி பிஎம் ஆக மாட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் அந்த தேர்தலில் பிஜேபி மட்டும் 300 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 2029 மோடி வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க, 2029 மோடி தான் பிஎம். இன்னொரு விஷயம், விஜய் இப்போ சிஎம் ஆயிட்டாரா? அடுத்து சிஎம் பதவி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பதவி கிடையாதான் சொல்கிறாரு. 30 மாநிலத்தில் தமிழ்நாடு ஒரு மாநிலம், அதுக்கு சிஎம், அது டாப் மோஸ்ட் பதவி இல்லைல்ல. அடுத்து விஜய் என்ன பண்ணுவார்? டெல்லி அரசியலில் தலைமைக்கு வருவார், பிஎம் ஆவார்னு சொல்கிறாரு விஜயை இந்த ஜோசியர். அதுக்கப்புறம் என்ன பெரிய போஸ்ட்டு? உலக அரசியல், உலக லீடராக வருவார். ட்ரம்ப்பு, புத்தின் இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய சண்டையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடர் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராரு. இப்போது இந்த பேட்டி தான் பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. பேசுங்க இனி என்ன வேணாலும் பேசுங்க, பஸ் வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்ஸ் வருது. 3வது, தமிழகத்தில் பார்த்தீங்களா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியிலே இல்லை, எதிர்கட்சியுடைய கூட்டணியிலே இல்லை, ஆளும் கட்சி எதிர்கட்சி 2லையுமே பிஜேபி இல்லை, பிஜேபி 3வதாக இருக்குது.
மூணாவதாக இருக்கக்கூடிய பிஜேபி தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வர முடியுமா, ஆளுங்கட்சியாக வர முடியுமா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பாஜகக்காரங்க நம்பிக்கையோடு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஆளுங்கட்சி கூட்டணியிலையும் எதிர்கட்சி கூட்டணியிலையும் இல்லாமல் பல மாநிலங்களில் பிஜேபி இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மாநிலத்திலலாம் பிஜேபி தான் ஆளுங்கட்சி. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் கடந்த காலத்தில் சமாஜ்வாடி பார்ட்டி வர்சஸ் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இவங்க 2 பேர் தான் போட்டியாக இருக்கும்போது பிஜேபி 3rd இருந்துச்சு. இப்போ பிஜேபி யூபியில் ஆட்சி செய்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் லெஃப்ட் வர்சஸ் டிஎம்சி அப்படின்னு ஆட்சி இருந்துச்சு கடந்த காலத்தில். இன்னைக்கு பிஜேபி ஆட்சி. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் வர்சஸ் காங்கிரஸ் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி. திரிபுராவில் லெஃப்ட் வர்சஸ் காங்கிரஸ் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி. ஹரியானாவில் காங்கிரஸ் வர்சஸ் ஐஎன்எல்டி இவங்களுக்கு இடையே போட்டி இருந்துச்சு, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி. அஸ்ஸாமில் காங்கிரஸ் வர்சஸ் ஏஜிபி பாஸ்டன்ஸில் இன்னைக்கு பிஜேபி சர்க்கார். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வர்சஸ் சிவசேனா அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியும். மணிப்பூர்லையும் அப்படி தான். அப்போது இது பிஜேபி பழக்கப்பட்ட ஒன்று தான். நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து களப்பணி ஆட்டிக்கொண்டே இருந்தால் டெஃபினட்டாக ஆளுங்கட்சியாக வர முடியும். அண்ணாமலை மாதிரியான ஒரு யங் லீடரை தலைமையாக போட்டு 2-3 பொது தேர்தலை தொடர்ந்து சந்தித்தா 3வது பொது தேர்தல் இல்லை 2வது பொது தேர்தலில் பிஜேபி ஆட்சி அமையும் அப்படின்னு பாஜகக்காரங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. 2வது பொது தேர்தல்னா 2036 அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. வெயிட் பண்ணலாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.